அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு மகத்தான விழாவில் கலந்து கொண்டு பேசுகின்ற இந்த வாய்ப்பை நான் ஒரு பெரும் வாய்ப்பாக கருதுகின்றேன். அந்த வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு தொழில் சிறக்க வேண்டுமானால் தொழில் உறவு சிறப்பாக இருக்க வேண்டும். அதை இப்பொழுது அநேகமாக தொழில்துறையில் இருப்பவர்கள் அனைவரும் புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்பட்டு வருவதை அறிவீர்கள். ஆனால் இதனுடைய முக்கியத்துவத்தை உணராத காலத்திலேயே உணர்ந்து டிவிஎஸ் நிறுவனங்கள் ஆரம்ப காலத்திலிருந்து இந்த தொழில் உறவுக்கு அவர்கள் தந்து வந்திருக்கின்ற முக்கியத்துவத்தை தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியின் வரலாறு அறிந்தவர்களுக்கு நன்கு தெரியும். இப்போது இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கின்றேன். இது ஒரு நிறுவனத்தின் ஸ்தாபகர் விழாவா அல்லது இந்த பகுதி மக்களினுடைய ஒரு மிகப்பெரிய திருவிழாவா அல்லது திரு வேணு சீனிவாசன் அவர்கள் புதிதாக ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார்களா, எது என்று தெரியவில்லை. இது போன்ற ஒரு காட்சியை உண்மையாக சொல்லுகின்றேன், நான் இதுவரைக்கும் எங்கும் பார்த்ததில்லை. இதுதான் இன்று தேவையும் கூட. அதை நன்கு அறிந்து இதை ஆண்டுதோறும் செய்து வருகின்றார்கள். அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்களும் இதை கூட ஒத்துழைத்து இந்த விழாவை ஒரு மகத்தான விழாவாக செய்து வருவதை பார்க்கின்ற பொழுது என்னை போன்றவர்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இனி என்னை போன்றவர்கள் எங்கு சென்றாலும் இதை சொல்லுவோம், நான் இன்ன ஊருக்கு சென்றிருந்தேன், இன்ன நிறுவனத்துடைய ஸ்தாபகர் விழாவுக்கு சென்றிருந்தேன், ஒரு 15,000 பேர் கூட இருந்து உடனிருந்து நடத்துகின்ற ஒரு அற்புதமான காட்சியையும் நான் அங்கு கண்டேன் என்று தமிழகம் முழுவதும் போகின்ற இடங்களில் எல்லாம் நான் சொல்லுவேன். இதுதான் இன்று தேவை. காலத்தின் கட்டாயத்தை உணர்ந்தல்ல, நான் சொன்னது போல் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக இதை செய்து வருகிறார்கள். இங்கு மட்டுமல்ல, இவர்கள் தொழில் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் இந்த உணர்வையும் உறவையும் இந்த நெருக்கத்தையும் பார்க்கலாம். அதற்காக முதலில் நான் அவர்களையும் உங்களையும் அனைவரையும் பாராட்டுகின்றேன். கொஞ்சம் இது போன்ற நேரங்களில் இதற்கான சரித்திர பின்னணியையும் கொஞ்சம் பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். பொதுவாக சரித்திரம் என்று சொன்னால், சரித்திரம் படித்தவர்களுக்கு தெரியும், ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், history is nothing but the lives and achievements of great men என்று சொல்லுவார்கள். சில அசாதாரணமான தனி மனிதர்களுடைய வாழ்க்கையும் அவர்கள் கனவுகளும் அவருடைய சாதனைகளும் கூட்டினால் அதுதான் ஒரு காலகட்டத்தினுடைய சரித்திரம் என்று சொல்லுவார்கள். எல்லா காலங்களிலும் எல்லா சமுதாயத்திலும் எல்லா நாடுகளிலும் இப்படிப்பட்ட அசாதாரணமான மனிதர்கள் தோன்றிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் முற்றிலும் வித்தியாசமானவர்களாக இருக்கிறார்கள். நம்மை போல் சராசரி மனிதர்களாக அவர்கள் இருப்பதில்லை. அவர்கள் வித்தியாசமாக சிந்திக்கிறார்கள், வித்தியாசமாக செயல்படுகின்றார்கள். அவர்கள் காலத்திலேயே அவர்கள் சரித்திரத்தில் இடம்பெறுகிறார்கள். இப்படிப்பட்ட சரித்திர நாயகர்கள் அநேகமாக எல்லா துறையிலும் பார்க்கலாம். தொழில்துறை மட்டுமல்ல, அது கல்வித்துறையானாலும் சரி, மருத்துவத்துறையானாலும் சரி, எந்த துறையானாலும் வித்தியாசமாக சிந்தித்து வித்தியாசமாக செயல்பட்டு புதிய சரித்திரம் படைக்கின்றவர்கள் எல்லா காலங்களிலும் இருந்து கொண்டே வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். ஆனால் நம்மை போன்ற சராசரி மனிதர்கள் என்ன செய்கிறோம் என்றால், அப்படி வித்தியாசமாக எதையும் செய்வதற்கு தேவையான துணிச்சலோ தன்னம்பிக்கையோ நம்மிடத்தில் இருப்பதில்லை. நமக்கு ஏன் வம்பு? சௌக்கியமாக ஒரு வேலையை வாங்கி கொண்டு நாம் உண்டு, நம் வீடு உண்டு, நம் பிள்ளை குட்டிகள் உண்டு என்று இருந்துவிட்டு போவதுதான் நம்ம பெரும்பாலானவர்களுடைய எதிர்பார்ப்புகளாக இருக்கின்றது. ஆனால் அப்படியல்ல. அவர்கள் துணிந்து செயல்படுகின்றார்கள். பல பல சோதனைகளுக்கு தங்களை ஆளாக்கிக் கொள்கிறார்கள். இறுதியில் வெற்றி பெறுகிறார்கள். அவருடைய வாழ்க்கையைத்தான் நாம் நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதில் இன்னொரு வேடிக்கை என்னவென்றால், இப்படி துணிந்து செயல்படுகிறவர்கள் ஆரம்ப காலத்தில் ஒரு மிகப்பெரிய குடும்ப பின்னணியிலும் வரவில்லை, ஒரு மிகப்பெரிய படிப்பும் இல்லை,
தொழில் துவங்குவதற்கு தேவையான பயிற்சி இருந்ததா என்றால் அதுவும் இல்லை, கையில் மூலதனமும் இல்லை. எந்த துணிச்சல் இவர்கள் இந்த காரியத்தை எல்லாம் செய்தார்கள் என்று எண்ணி பார்ப்பது நம்முடைய கடமையாகும். அப்படி பார்க்கின்ற நேரத்தில் அவரிடத்தில் ஒரு மூன்று தகுதியைத்தான் நாம் பார்க்க முடியும். ஒன்று, ஒரு உன்னதமான கனவு அல்லது ஒரு லட்சியம். இரண்டாவது, அதற்கேற்ப கடின உழைப்பு. மூன்றாவது, ஒரு நேர்மையான அணுகுமுறை. இந்த மூன்றும் எங்கிருக்கின்றதோ, நான் இங்கு பல இளைஞர்களை பார்க்கின்றேன். இந்த மூன்றை மட்டும் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஒரு உன்னத லட்சியம், ஒரு உன்னத கனவு, அந்த கனவுக்கு ஏற்ப ஒரு உழைப்பு, எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு நேர்மையான அணுகுமுறை. இந்த மூன்றும் எங்கிருக்கின்றதோ வேறு எதுவும் இல்லை என்றாலும் முயன்று அவர்கள் வாழ்க்கையில் சிகரங்களை தொடுவார்கள் என்பதற்கு சரித்திரத்தில் எத்தனையோ சான்றுகளை நம்மால் சொல்ல முடியும். இவருடைய வெற்றிக்கு ரகசியம் என்ன? நான் சொன்னேனே, வித்தியாசமாக சிந்தித்து வாழ்க்கையில் உயர்கின்றார்கள் என்று. இவர்கள் சாதனையினுடைய ரகசியம் என்ன? அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, சாதிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். they desire to succeed. இரண்டாவது, சாதிக்க முடியும் என்று நம்பினார்கள். they had confidence in themselves. மூன்றாவது, சாதித்து காட்டி சாதனையாளர்கள் பட்டியலில் வந்தார்கள். இதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம். சாதிக்க விரும்பினார்கள், சாதிக்க முடியும் என்று நம்பினார்கள், சாதித்து சாதனையாளர்களுடைய பட்டியலில் வந்தார்கள். இதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்றோடு சேர்ந்து இன்னும் சில தகுதிகள் அவர்களுக்கு இருந்தது. they had faith in themselves, they had faith in God. மூன்றாவதாக, they had faith in the people who work along with them. தங்கள் மீது தங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். தங்களுக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது, அந்த சக்தியை நம்பினார்கள். மூன்றாவதாக, தங்கள் உடன் பணியாற்றுகின்றார்களே அவர்களை முழுமையாக நம்பினார்கள். இந்த மூன்றின் காரணமாகத்தான் நான் சொன்னது போல் அவர்கள் அப்படிப்பட்ட சிகரங்களை தொட முடிந்தது. ஆனால் ஒன்றை மனதில் கொள்ள வேண்டும், இவை அனைத்தையும் அவர்கள் ஒரு நாளில் சாதித்து விடவில்லை. மேலும் ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து வெற்றியிலேயே வந்தார்கள் என்றால் அதுவும் இல்லை. பல பல தோல்விகளை சந்தித்தார்கள். ஆனால் அவர்கள் துவண்டு போகவில்லை. மாறாக ஒவ்வொரு தோல்வியும் வெற்றியினுடைய படிக்கற்களாக கொண்டு, அனுபவமாக கொண்டு மேலும் முயன்றார்கள், முனைப்புடன் செயல்பட்டார்கள். அவர்கள் விடாமுயற்சியின் காரணமாக இறுதியில் வெற்றி பெற்றார்கள். அவர்களை பொறுத்தவரைக்கும் வெற்றியும் தோல்வியும் ஒன்றே. You got to know one thing. முயல்வது மட்டும்தான் நம்முடைய பொறுப்பு. Our duty is to aspire. The result is not in our hands. நாம் செய்ய வேண்டியது முயன்று பார்க்க வேண்டும். அது முடிந்தால் முடிவதும் முடியாததும் நம் கையில் இல்லை. அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் இருந்த காரணத்தினால்தான் அப்படிப்பட்ட அரிய காரியங்களை செய்தார்கள். அவர்களைத்தான் சமுதாயத்தில் ரோல் மாடல்ஸ் அல்லது உதாரண புருஷர்களாக நாம் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட உதாரண புருஷர்கள் நான் சொன்னது போல் எல்லா துறைகளிலும் எல்லா காலங்களிலும் வந்து கொண்டுதான் இருந்திருக்கின்றார்கள். அப்படி வந்த உதாரண புருஷர்களில் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த, தமிழகத்தில் புதியதொரு வரலாற்றை படைத்து தொழில் முனைவோர்களுக்கு அன்றும் சரி இன்றும் சரி என்றும் ஒரு உத்வேகமாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெயர் தான் அந்த TVS என்று சொல்லக்கூடியது. அவருடைய வாழ்க்கை குறிப்பை எனக்கு அனுப்பினார்கள். மேலாளாக நான் படித்து பார்த்தேன், வியந்து போனேன். இப்படியும் ஒரு மனிதர் வாழ்ந்திருக்க முடியுமா? நான் சொன்னது போல் தொழில் முனைவதற்கு தேவையான எந்தவித அனுபவமோ தகுதியோ பயிற்சியோ எதுவும் இல்லை. மயிலாப்பூரில் தற்செயலாக ஒரு கூட்டம் நடக்கிறது, போகிறார். அந்த கூட்டத்தில் உரையாற்றி கொண்டிருந்தது யார் தெரியுமா? வழக்கறிஞர்கள் சமுதாயத்தில் த ஐகான் என்று சொல்லக்கூடிய, இன்றும் சொல்லுவார்கள் கிராமங்களில் நாட்டன் துரை என்று. அந்த நாட்டன் துரை என்பவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய இளம் TVS அவர்கள் அந்த கூட்டத்தில் ஒரு இளைஞர் ஒரு மூலையில் அமர்ந்திருக்கின்றார். அப்பொழுது அந்த நாட்டன் துரை பேசியும் போது சொல்லுகிறார், படித்த இளைஞர்களே, தயவு செய்து நீங்கள் தொழில் முனைவர்களாக வர வேண்டும். 10 பேருக்கு வேலை தரக்கூடிய நிலைக்கு நீங்கள் உயர வேண்டும். முயன்று அந்த காரியத்தில் இறங்குங்கள் என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே திரு TVS அவர்களுக்கு நான் சொன்னது போல் வித்தியாசமாக சிந்தனை செய்யக்கூடியவராக இருந்தார்கள்.
நாமும் ஒரு தொழில் முனைவராக வர வேண்டும், நாம் ஒரு 10 பேருக்கு வேலை தர வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சி அவரிடத்தில் இருந்தது. அது உறுதியானது அந்த சந்தர்ப்பத்தில். அதன் காரணமாகத்தான் அவர்கள் வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. இன்று அவர்கள் வாழ்ந்ததெல்லாம் ஒரு 78 ஆண்டுகள் தான். அந்த 78 ஆண்டுகளில் அவர் சாதித்த சாதனைகள், சந்தித்த சோதனைகள், அதை சொல்ல வேண்டுமானால் முழுமையாக 1 மணி நேரம் வேண்டும். அது பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நண்பர் திரு வேணு சீனிவாசன் அவர்களை நான் விண்ணப்பித்து கேட்டுக்கொள்ளுகின்றேன். உங்களுக்காக அல்ல, உங்கள் குடும்பத்திற்காக அல்ல, உங்கள் நிறுவனங்களுக்காக அல்ல, தமிழகம் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்தியா தெரிந்து கொள்ள வேண்டும், உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மேதை இருந்தார் என்பதற்காக நீங்கள் ஒரு புத்தகத்தை கொண்டு வர வேண்டும். இந்த கூட்டத்தின் வாயிலாக அதை நான் ஒரு விண்ணப்பமாக வைக்கின்றேன். இன்னும் ஓராண்டில், அடுத்த ஆண்டு இந்த நிகழ்ச்சியின் போது முடிந்தால் அந்த நூல் இங்கு வெளியிடப்பட வேண்டும். Who is this great man? அதை உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகின்றேன். இன்று அவர் காலமாகி கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாகிறது. Half a century has gone. ஆனால் இன்றும் இந்த விழாவுக்கான உங்கள் பத்திரிகையில் என்ன எழுதியிருக்கிறீர்கள்? அவரை இன்னும் நீங்கள் மறக்கவில்லை என்பதற்காக என்ன எழுதியிருக்கின்றீர்கள்? உங்கள் தீர்க்க தரிசனமே நாங்கள் நிலைத்து நிற்பதற்கு காரணம். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால், your vision sustains us. 50 ஆண்டுகளுக்கு முன்பு காலமான ஒருவருடைய நினைவு இன்றும் எங்களை தூக்கி நிறுத்திக் கொண்டிருக்கிறது என்று நன்றி உணர்வோடு சொல்லுகிறீர்கள் என்றால், அந்த மாமனிதரை உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னை போன்றவர்களுக்கே தெரியாது. இந்த நிகழ்ச்சிக்காகத்தான் மேலோட்டமாக நான் பார்த்தேன். அந்த நிலை இருக்கக்கூடாது. You have a responsibility to showcase this man to the youth, the budding entrepreneurs of Tamil Nadu என்று ஒரு விண்ணப்பத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். திரு டிவிஎஸ் அவருடைய தீர்க்க தரிசனம் என்ன? அந்த தீர்க்க தரிசனம் தான் உங்களை உயர்த்தி பிடிக்கிறது என்று சொல்லுகின்றீர்களே, அந்த தீர்க்க தரிசனம் என்ன? டிவிஎஸ் அவருடைய தீர்க்க தரிசனம் என்னவென்றால், தெளிவாக சொல்ல வேண்டுமானால், அவருக்கென்று ஒரு உன்னத லட்சியம் இருந்தது. திரு சுந்தரம் ஐயங்கார் அவர்களுக்கு உன்னதமான ஒரு லட்சிய கனவு இருந்தது. அந்த கனவுக்காகவே தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தார். அந்த பயணத்தில் அவர் சந்தித்த சோதனைகளை எல்லாம் துணிச்சலுடன் சமாளித்தார். இறுதியாக வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற பிறகுதான் அவருடைய தனிச்சிறப்பே தெரிகின்றது. தனக்கு வந்த வெற்றி, தனக்கு வந்த உயர்வு, தனக்கு வந்த வாய்ப்பு, வளம் அனைத்தும் தன்னை உயர்த்திய சமுதாயத்திற்கு திருப்பி தர வேண்டும் என்று பல பல தர்ம காரியங்களை அவர் காலத்தில் செய்திருக்கின்றார். ஆகவேதான் இன்று இவ்வளவு கூட்டமாக நீங்கள் கூடியிருக்கின்றீர்கள் என்றால், அந்த மாமனிதனுக்கு உங்களுடைய அஞ்சலியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதற்காகத்தான் குடும்பத்தோடு இங்கு வந்திருக்கிறீர்கள். இல்லை என்று சொன்னால், அந்த ஒரு மனிதன் இல்லை என்றால் இங்கு இந்த தொழிற்சாலை இல்லை. இந்த தொழிற்சாலை இந்த பகுதியில் இல்லை என்றால் இந்த செழிப்பும் இந்த வளமும் இங்கு இருந்திருக்க முடியாது. இந்த பகுதியே பொருளாதார ரீதியாக ஒரு மாற்றத்தை பெற்றிருக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய கனவு, ஒரு மனிதனுடைய லட்சியம் 50 ஆண்டுகளுக்கு பிறகும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றால் அது எப்பேற்பட்ட கனவாக இருந்திருக்க முடியும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திரு டி.வி. சுந்தரம் ஐயங்காரை பற்றி நினைக்கின்ற பொழுது, அவருடைய வாழ்க்கையை நினைக்கின்ற பொழுது, சுவாமி விவேகானந்தர் சொன்ன ஒன்றை என்னால் இங்கு சொல்லித்தான் தீர வேண்டும். அவர் சொல்லுகிறார், they alone live who live for others, the rest are more dead than alive. இது சுவாமி விவேகானந்தருடைய அமர வாக்கியம். பிறருக்காக வாழுகிறவர்கள் மட்டுமே வாழுகிறார்கள் என்று சொன்னார்கள். இதையொட்டி அண்மை காலங்களில் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு பெயர் கிர்லாஸ்கர் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த கிர்லாஸ்கர் அவர்கள் மறைந்த பொழுது அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவரை பற்றி அவர் சொன்ன ஒரு வாக்கியத்தை பத்திரிகைகள் போட்டார்கள். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், my dream is not to become an industrialist but to industrialize India. இதுதான் கிர்லாஸ்கருடைய கனவு. என்னுடைய கனவு நான் ஒரு தொழிலதிபராக வர வேண்டும் என்பதல்ல, இந்தியாவை தொழில் ரீதியாக ஒரு வல்லரசாக ஆக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவு என்று சொன்னது திரு கிர்லாஸ்கர் அவர்கள். இந்த ஓமானங்களை எல்லாம் நான் சொல்லுவதற்கு காரணம், அந்த வழியில் வந்தவர் தான் என்னுடைய நண்பர் திரு வேணு சீனிவாசன் அவர்கள்.
திரு டிவிஎஸ் சுந்தரம் ஐயங்கார் அவர்கள் எந்த ஒரு லட்சிய கனவை வைத்திருந்தார்களோ, அந்த லட்சியத்திற்காக அவர்கள் எவ்வளவு முனைந்து செயல்பட்டார்களோ, எத்தனை சோதனைகளை சந்தித்தார்களோ, இறுதியில் எப்படி வெற்றி பெற்று அந்த வெற்றியின் விளைவை சமுதாயத்தோடு பகிர்ந்து கொண்டார்களோ, கிட்டத்தட்ட 100% திரு டிவிஎஸ் சுந்தரம் ஐயங்காருடைய நேரடி வாரிசாக அந்த பாரம்பரியத்தின் சிறப்பை இன்றும் இவர்கள் அப்படியே கடைபிடித்து வருகிறதை பார்க்கின்ற பொழுது நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கின்றது. திரு வேணு சீனிவாசன் அவர்களை பற்றி நினைக்கின்ற பொழுது எனக்கு ஒரு சிலவற்றைத்தான் நினைவுக்கு வருகிறது. காட்சிக்கு மிக எளிமையானவர், இதை விட எளிமையா பார்க்க முடியாது. பழகுவதற்கு மிக மிக இனிமையானவர், இது யாருமே நீங்க மறுக்க மாட்டீங்க. மொத்தத்தில் ஒரு முழு மனிதர். இவரை நான் ஒரு முதலாளியாக கருதி நான் வரவில்லை. டிவிஎஸ் குடும்பம் என்று அதனுடைய வாரிசு என்று நான் இன்று வரவில்லை. உண்மையாக சொல்லுகின்றேன், இந்த 3க்காகத்தான் வந்திருக்கின்றேன். காட்சிக்கு எளிமையானவர், பழகுவதற்கு இனிமையானவர், மொத்தத்தில் ஒரு சொல்லணும், சத்தமா சொல்லணும், இல்லாட்டி நான் சொல்றதாக வந்துடும். இந்த 3ஐயும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எளிமைக்கு எளிமை, இனிமைக்கு இனிமை, முழுமைக்கு முழுமை. அதுதான் வேணு சீனிவாசன் என்று சொன்னால் அது மிகையாக. சமுதாயத்தில் நல்லவர்கள் இருப்பார்கள், அவர்கள் வல்லவர்களாக இருப்பதில்லை. வல்லவர்கள் இருப்பார்கள், அவர்கள் நல்லவர்களாக இருப்பதில்லை. வல்லவர்களாகவும் நல்லவர்களாகவும் ஒரு சிலர் மட்டுமே இருப்பார்கள். அந்த ஒரு சிலரில் உன்னதமாக இந்தியாவில் முன்னணியில் இருப்பவர்கள் உங்கள் வேணு சீனிவாசன் அவர்கள். இதுவரைக்கும் நான் சொன்னதில் எதிலும் 1% எதிலும் நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால் மிகுந்த அவையடக்கத்தோடு தேவை என்னவோ அதை மட்டும்தான் நான் இதுவரைக்கும் சொல்லி இருக்கின்றேன். இனி நான் சொல்ல போவது கொஞ்சம் வேறு வித்தியாசமானது. திரு சுந்தரம் ஐயங்காருடைய காலம் வேறு, நம்முடைய திரு வேணு சீனிவாசனருடைய காலம் வேறு. திரு சுந்தரம் ஐயங்காருடைய காலம் எப்படிப்பட்ட காலம்? இப்படிப்பட்ட விழிப்புணர்ச்சி இல்லை சமுதாயத்தில். வழிகாட்டுவதற்கு ஆள் இல்லை, பெரிய எதிர்பார்ப்புகளும் இல்லை, எந்தவித வாய்ப்புகளும் இல்லை. These are the days of the great Sri TVS. விழிப்புணர்ச்சியும் இல்லை, வழிகாட்ட ஆளும் இல்லை, பெரிய எதிர்பார்ப்புகளும் இல்லை, பெரிய கனவுகளும் இல்லை, வாய்ப்புகளும் இல்லை. இது அவர்கள் காலம். இதைவிட தொழில் முனைவராக வருவதற்கு தேவையான பயிற்சியும் இல்லை, எந்த ஆதாரமும் இல்லை. முதலீடு செய்வதற்கு யாரிடத்திலும் அந்த காலத்தில் பணமும் இல்லை, பணம் தருவதற்கு வங்கிகளும் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்று இருப்பது போர் தொழில்நுட்பம், டெக்னாலஜி வாஸ் நாட் அவைலபிள். Entrepreneurial skills were not there, capital was not there, technology was not there. இந்த விழிப்புணர்ச்சியும் இல்லை, எதிர்பார்ப்பும் இல்லை, வாய்ப்புகளும் இல்லை. இது 100 ஆண்டுகளுக்கு முன்பு திரு டிவிஎஸ் சுந்தரம் ஐயங்காருடைய காலம். ஆனால் இன்றைய காலம் என்ன? இவை அனைத்தும் ஏராளம் இருக்கின்றது. ஆனால் மிகப்பெரிய கால மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். கிரேட் சேஞ்சஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ். பொருளாதார துறையில் பொருளாதார சீர்திருத்தங்கள் வந்தாகிவிட்டது. இன்று இந்திய பொருளாதாரம் உலக பொருளாதாரத்தோடு இணைக்கப்பட்டு விட்டது. அதன் காரணமாக மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் மாற்றங்கள் வேண்டாம் என்று சொன்னால் மாற்றங்கள் நிற்கப் போவதில்லை. நாம் காலத்தோடு மாறி அந்த மாற்றங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே இல்லாமல் அதை கண்டு புலம்பிக் கொண்டிருந்தால் எதுவும் நடக்காது. மாற வேண்டிய நேரத்தில் மாறித்தான் ஆக வேண்டுமே இல்லாமல் வெட்டியாக சித்தாந்தம் பேசிக் கொண்டிருந்தால் நடக்காது. We have to change with the times. Times won't wait for us. We have to change with the times. We have to convert challenges into opportunities. We need to have the wisdom for that. சவால்களை எல்லாம் சந்தர்ப்பங்களாக மாற்றி ஒரு தொழில் நிறுவனம் இனிமேல் செயல்பட வேண்டும். அதுதான் இன்றைய சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் பார்த்தால் இந்த தொழிற்சாலை, இந்த நிறுவனம், ஏன் ஒட்டுமொத்த டிவிஎஸ் நிறுவனம் அத்தனையுமே அநேகமாக நான் உறுதியாக சொல்லிக்கொள்ள முடியும், மாறி வருகின்ற சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவர்கள் மாறிக்கொண்டே இருந்திருக்கின்றார்கள். கால மாற்றங்களுக்கு ஈடு கொடுத்து சவால்களை எல்லாம் சந்தர்ப்பங்களாக மாற்றி தங்களுடைய தொழில்களை பெருக்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். இனிமேல் நம்மிடையே வர்க்க பேதங்கள் வேண்டாம்.
தொழிலாளி என்றோ முதலாளி என்கின்றோ வர்க்க பேதங்கள் இனி நம்மிடத்தில் தேவையே இல்லை. நாம் அனைவரும் ஒன்றாக ஓரணியில் நின்று சந்திக்க வேண்டிய பொது எதிரி என்ன தெரியுமா? மாறி வருகின்ற காலங்களினால் ஏற்படுகின்ற கடுமையான போட்டிகள். காம்படிஷன் இஸ் த காமன் எனிமி. அப்படி வருகின்ற நேரத்தில் அந்த வர்க்கம் இந்த வர்க்கம் என்றெல்லாம் இனி பேசிக் கொண்டிருக்க முடியாது. நாம் அனைவரும் ஒன்றாக ஒரே அணியில் நின்று வருகின்ற போட்டிகளை சமாளிப்பதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். இந்த நேரத்தில் நான் இறுதியாக சொல்லிக் கொள்வது, நம்மிடையே ஒரு பொது லட்சியம் இருக்க வேண்டும். உற்பத்தி திறனை பெருக்கியாக வேண்டும். உலக தரத்திற்கு ஏற்ப நம்முடைய பண்டங்களை உற்பத்தி செய்தாக வேண்டும். புதுமைகளை விரும்பி வரவேற்பவர்களாக இருக்க வேண்டும். உற்பத்தி செலவை குறைத்தாக வேண்டும். புது புது சந்தைகளை நாம் தேடி சென்றடைய வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் இந்த நிறுவனத்தை சேர்ந்தவன் என்று சொல்லிக் கொள்ளுவதில் ஒரு பெருமிதம் இருக்க வேண்டும். I am part of this huge TVS family, a family that has brought about an industrial revolution in Tamil Nadu, the pride of India. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் குடும்பத்தின் அங்கம் என்று சொல்லிக் கொள்வதில் நீங்கள் ஒவ்வொருவரும் பெருமிதம் கொள்ள வேண்டும். அதுதான் இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு இறுதியாக இருக்க வேண்டும். இனிமேல் மிக முக்கியமாக இருக்க போவது ஒன்றே ஒன்றுதான், HRD. இந்த 3 எழுத்தை மறந்தால் இனிமேல் யாருக்கும் எந்த தொழிலுக்கும் இனி எதிர்காலம் கிடையாது. HRD, மனித வள மேம்பாடு. நம்முள் இருக்கின்ற அந்த வளத்தை வெளிப்படுத்தி அதன் மூலமாக செயற்கரிய காரியங்களை செய்து நம்மையும் உயர்த்தி கொண்டு நம்முடைய நிறுவனத்தையும் உயர்த்தி நம்முடைய தேசத்தையும் உயர்த்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். எந்த காரணத்துக்கு கொண்டும் ஒரு அலட்சியம் வேண்டாம். We have done everything, we need worry about it. அந்த நிலை இனி கிடையாது. காலங்களுக்கு ஏற்ப மாறினால் மட்டும் போதாது, வரப்போகின்ற மாற்றங்களை முதலிலேயே அறிந்து மாற வேண்டும். We got to foresee change and change, be proactive. Otherwise there's no way you can survive today in this competitive environment. ஆகவே இதையெல்லாம் நான் இங்கு சொல்ல வேண்டுமா என்று எனக்கே ஒரு சந்தேகம். காரணம், இதையெல்லாம் நாங்கள் தெரிந்து கொண்டது உங்களிடத்திலிருந்துதான். இருந்தாலும் சொல்லுகின்றேன் என்றால் ஒரு கம்ப்ளேசன்சி வந்து விடக்கூடாது, ஒரு அலட்சியம் வந்து விடக்கூடாது. செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து விட்டோம், இனி நமக்கு கவலை இல்லை என்று எந்த ஒரு நிறுவனமும் யதார்த்தமாக அலட்சியமாக அஜாக்கிரதையாக இருந்து விடக்கூடாது. எந்த விதமான மாற்றம் எந்த ரூபத்திலும் எந்த நேரத்திலும் உலகத்தில் எந்த பகுதியிலிருந்தும் எந்த திசையிலிருந்தும் வரலாம். அவை அனைத்தையும் சந்திப்பதற்கு தேவையான ஆயத்த நிலையில் இனி ஒவ்வொரு நிறுவனம் இருக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் வந்துவிட்ட காரணத்தினால் நாம் மிகவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, நல்ல தலைமை, நல்ல நிறுவனம், பொறுப்புணர்ந்து பணியாற்றுகின்ற நல்ல ஊழியர்கள், அதை வழிநடத்தி செல்வதற்கு நல்ல தொழிற்சங்க தலைவர்கள், இத்தனையும் ஒரு சேர ஒரு இடத்தில் அமைவதென்பது உண்மையில் சொல்லுகின்றேன், மனித முயற்சியால் மட்டும் நடந்து விடாது. Let us be humble. Let us know for certain, not all this happens only due to our endeavors. இப்படிப்பட்ட ஒரு தலைமை, இப்படிப்பட்ட ஒரு நல்ல பொறுப்புணர்ந்து செயல்படுகின்ற ஒரு பெரிய படை, அதை வழிநடத்தி செல்வதற்கு என்னுடைய நண்பர் குப்புசாமி, இப்படி எல்லாம் அமைந்தாலுடைய எதையும் சாதிக்க முடியாது. அதை சாதித்து விட்டீர்கள். இறுதியாக சொல்லுகின்றேன், இந்தியாவை பற்றி கொஞ்சம் சொல்லி முடிக்கின்றேன். இந்தியாவிற்கு மிகப்பெரிய எதிர்காலம் உண்டு. பத்திரிகையில் வருகின்ற செய்திகளை படித்துக் கொண்டு தயவு செய்து யாருக்கும் எந்த தாழ்வு மனப்பான்மையும் வேண்டாம். பாரத ராஷ்டிரபதி அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், 2020 இந்தியா ஒரு வளர்ந்த தேசமாக வரும் என்று. நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், 2020 வரைக்கும் இந்தியா காத்திருக்க வேண்டியதில்லை. இன்னும் 5 ஆண்டுகளில் இந்தியா will be a developed nation. யாருக்கும் எந்த விதமான ஒரு தயக்கமோ தேவையில்லை. ஆனால் அதற்கெல்லாம் தேவை நம்மை போன்றவர்கள் பொறுப்புணர்ந்து இந்த தேசத்தை வளத்தை பெருக்குகின்ற முயற்சியில் முனைந்து ஈடுபட வேண்டும். இங்கு நான் பார்ப்பது இந்தியா முழுவதும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தோழமை உணர்வு, பொது லட்சியம், உழைப்பு, இது 3ம் இருக்குமே. ஆனால் நாமும் அந்த கனவை நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று கூறி
ஏற்கனவே எனக்கு தரப்பட்ட நேரத்தை கொஞ்சம் கூடுதலாக போகி இருக்கும். டிவிஎஸ்னாலே கடிகாரத்தை பார்க்கணும். அந்த காலத்துல தமிழ்நாட்டில் எங்க ஊர்லாம் சொல்லுவாங்க, கடிகாரத்துல டைம் வச்சுக்கணும்னா டிவிஎஸ் பஸ் அந்த வழியா போகுதான்னு பாருங்க. இப்ப இந்த வழியா டிவிஎஸ் பஸ் போச்சுன்னா இப்ப மணியும் 3:30. உங்க கடிகாரம் 3:45 காட்டினால் 3:30 கொண்டு வாங்க. 3:15 இருந்தால் 3:30 ஆக்கிக் கொள்ளுங்கள். டிவிஎஸ்ஐ பஸ் வைத்தைத்தான் தமிழகத்தில் ஒரு காலத்தில் கடிகாரத்தில் மணி வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே அந்த கலாச்சாரத்திற்கு ஏற்ப நானும் கீழ்ப்படிந்து செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் இதோடு முடித்துக் கொள்கின்றேன். 21வது நூற்றாண்டில் இந்தியாவிற்கு மிகப்பெரிய எதிர்காலம் உண்டு. அப்படிப்பட்ட எதிர்காலம் வர வேண்டுமானால் இன்னும் பல நிறுவனங்கள் வர வேண்டும். திரு வேணு சீனிவாசன் அவர்கள் இதை சாதித்து விட்டோம் என்று சாய்ந்து அமர்ந்து விடக்கூடாது, ஓய்வெடுத்துக் கொள்ளக்கூடாது. இதுபோல் இன்னும் 10 நிறுவனங்களை நீங்கள் தொடங்க வேண்டும். 1,00,000 பேருக்கு வேலை தர வேண்டும். அதற்கு இறைவன் அவர்களுக்கு வழி உடன் நிற்க வேண்டும். அவர்கள் குடும்பத்தை முழுமையாக அந்த இறைவனுடைய அனுகிரகம் அவர்கள் இருக்க வேண்டும். அவர் ஒரு விசித்திரமான மனிதர். புதுமைக்கு புதுமை, பழமைக்கு பழமை. இது ஒரு விசித்திரமான கலவை. அவர்கள் வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் பெற்று, அவர்களோடு பணியாற்றுகின்ற நீங்களும் அனைத்து நலன்களையும் பெற்று, இன்னும் ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிறகோ 25 ஆண்டுகளுக்கு பிறகோ இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்துகின்ற பொழுது இது ஒரு கூட்டம் அல்ல, 1,00,000 மக்கள் அமர்ந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலை வர வேண்டும் என்று கூறி வாழ்த்தி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.